விஜய் அவர்களோட கில்லி வந்து ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து எவ்வளோ கலெக்ஷன், அதுக்கு முன்னாடி நாள் டே 1 எவ்வளோ கலெக்ஷன், அதாவது இந்த 2 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், அதே மாதிரியே அஜித் அவர்களோட துணிவு படமே இந்த 2 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், 2 படங்கள்ல எது டே 1க்கும் டே 2க்கும் இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாம வித் லவ் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் மயிலாடு அந்த படம் எவ்வளோ வசூல், அப்புறம் இன்னும் சில படங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கோச் அடையான் தான். கோச் அடையான் ஒரு ஏஐ வெர்ஷன்ல இரோஸ் வந்து இப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டிருந்தாங்க. அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யூசர் பேக் ரியாஸ், அழகு பிரேமா, சுதாகர், ரஜினிதரன் துனேஷன், அப்புறம் சுரேஷ் டிடி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேமை காட்டுறேன். அதாவது கிட்டத்தட்ட அது பார்க்கறதுக்கு கார்ட்டூன் மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணணும். எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். பாருங்க, கண்டுபிடிங்க. ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேத்து டே 9 இந்தியாவில் 3,79,00,000, உலகம் முழுக்க 4,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 62,77,00,000 இந்தியாவிலும், 80,18,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட்டா இருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 100 கோடி பட்ஜெட். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் அஸ்ஸி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படம் நேத்து டே 2 இந்தியாவில் வந்து 1,79,00,000, உலகம் முழுக்க 1,86,00,000. 3,16,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 40 கோடி பட்ஜெட். டாப்ஸி பண்ணும் அவங்க வந்து லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தோ திவானே செஹர் மெயின் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் இந்தியாவில் 2,10,00,000, உலகம் முழுக்க 2,18,00,000, டோட்டலா 3,78,00,000. இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அதாவது இந்த 2 ஹிந்தி படங்களுமே நேற்று ரிலீஸ் ஆன 2 ஹிந்தி படங்களுமே ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் பம்பு கட் 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம். இந்த படம் இந்தியாவில் நேற்று 2வது நாள் 95,00,000, ஓவர்சீஸ்ல 2,40,00,000, உலகம் முழுக்க 3,35,00,000. 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 1,51,00,000, ஓவர்சீஸ்ல 4,35,00,000, உலகம் முழுக்க 5,86,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. வழக்கமா பஞ்சாபி ஃபிலிம்ஸ் அங்க பெரிய கலெக்ஷன் எடுக்கும். படத்தோட பட்ஜெட் 10 கோடி. அப்புறம் ஃபங்கி அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 20,00,000, உலகம் முழுக்க 24,00,000, 9,93,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 14,97,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் நேத்து 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 85,00,000, உலகம் முழுக்க 1,03,00,000, டோட்டலா 6,15,00,000 ஆந்திரா தெலுங்கானாலும், 8,41,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் ஏ பல்வந்த் அப்படிங்கிற இந்த படம் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஏ பகவந்த்னு இருந்தது, அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லை ஏ பல்வந்த்னு மாத்திருக்காங்க. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 1,35,00,000, உலகம் முழுக்க 1,75,00,000, 2,45,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 3,40,00,000 இந்த படம் வந்து டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 9 கோடி பட்ஜெட். அப்புறம் தமிழ்ல சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நேற்று சனிக்கிழமை கூட, அதாவது கிட்டத்தட்ட 3rd சாட்டர்டே அப்படின்னு சொல்லலாம், 3வது சனிக்கிழமை கூட நல்ல கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 1,25,00,000, உலகம் முழுக்க 1,38,00,000, 22,95,00,000 இந்த படம் தமிழ்நாட்டில் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 32,06,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டில் 17,00,000, இந்தியாவில் 18,00,000, 3 கோடி தமிழ்நாட்டிலையும், 3,39,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். பயங்கர டிராப் இருக்கு நேற்று சாட்டர்டே கலெக்ஷன். ஞாயிற்றுக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் சூதுகவும் ரீ-ரிலீஸ் நேற்று 2வது நாள் எவ்வளோ கலெக்ஷன்னா தமிழ்நாட்டில் 2,00,000, டோட்டலா 2 நாள்ல 4,50,000. ரொம்ப 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 சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த படம். அடுத்ததா கில்லி ரீ-ரிலீஸ், துணிவு ரீ-ரிலீஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ இல்லாமல் டெய்லியுமே அதாவது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சினிமா அப்டேட்ஸ் வீடியோவுமே தொடர்ந்து வருது. அதுக்குமே உங்களோட ஆதரவு கொடுங்க. முக்கியமா இந்த வீடியோவுக்கு உங்களால் ஹைப் ஆப்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப். ஏன்னா இந்த ஹைப்பை வச்சு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களால பாசிபிள்னா அந்த ஹைப் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம வசூல பார்ப்போம். அப்புறம் அஜித் அவர்களோட துணிவு ரீ-ரிலீஸ்ல நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 16,00,000, டோட்டலா 2 நாள்ல 41,00,000, அதாவது டே 1 25,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 2 16,00,000.
அப்புறம் விஜய் அவர்களோட கில்லி வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து டே 2 தமிழ்நாட்டுல 68 லட்சம், இந்தியால 72 லட்சம், தமிழ்நாட்டுல 1,31,00,000மும் டோட்டலா இந்தியால 1,40,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா டே 1க்கும் டே 2க்கும் ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கு. உண்மையிலேயே ஒரு ரீரிலீஸ், அதாவது ஒரு டைரக்டா ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம் ஒரு ரீரிலீஸ் ஆகும்ல, ஃபர்ஸ்ட் ரீரிலீஸ், அது எந்த அளவுக்கு பெருசா ரீரிலீஸ் பண்ணி ஒரு ஓப்பனிங் டே கலெக்ஷன் வருமோ, அது வந்து கில்லி வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி அதை செகண்ட் ரீரிலீஸ்லயுமே மறுபடியுமே அதை வந்து கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே இந்த படத்துக்கு எப்பவுமே மவுஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கில்லி இந்த 2 நாள்ல நல்ல கலெக்ஷன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு 3 படங்களோட ஆனிவர்சரியை பார்க்க போறோம். அதுல சீமான் அவர்களோட இயக்கத்துல வந்து மாதவன் அவர்களோட நடிப்புல வந்து உண்மையிலேயே அப்போதைக்கு பெரிய அளவுல பேசப்பட்ட படம் தம்பி. இந்த படம் 2006ஆம் ஆண்டு வந்து இன்னோட 20 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 5.5 கோடி, உலகம் முழுக்க 6,30,00,000, 3 கோடி பட்ஜெட், 3.5 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. அதாவது 3,60,00,000 கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சது இந்த படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல டைலாக்லாம் அவ்வளோ புரட்சிகரமா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். டைலாக்லாம் இன்னைக்கு கூட இந்த டைலாக்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவரோட அரசியல் எப்படி பேசுறாரோ அதெல்லாம் இந்த படத்துல நிறைய பேசியிருப்பாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மாதவன் படம் ஃபுல்லாவே கண்ணை சிமிட்டாம நடிச்சிருந்தாராம். உண்மையிலேயே சீமான் அவர்கள் இந்த படத்துல மாதவன் கிட்ட நீங்க கண்ணை சிமிட்டாம தான் இந்த படம் ஃபுல்லாவே நடிக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாராம். உண்மையிலேயே அப்படிதான் நடிச்சிருக்காரு. அது உண்மையிலேயே அது கஷ்டங்க. ஆக்சுவலா முன்னாடி ஏகப்பட்ட லைட் இருக்கும், கண்டிப்பா கண்ணு கூசும். உண்மையிலேயே மாதவன் பெரிய நடிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா ஆர்ஜே பாலாஜி அவர்களோட எல்கேஜி, இந்த படம் வந்து 2019ஆம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. பெரிய அளவுல இந்த படம் வசூல் எடுத்திருக்குங்க. இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல 14,50,00,000, உலகம் முழுக்க 16,75,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி தான். ஆனா ஷேரா வந்திருக்கிறது 9 கோடிக்கு மேல. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேத்து வீடியோ போடல, நேத்து வந்து 1 இயர் ஆஃப் டிராகன். ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட 2வது படமே மாபெரும் பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது தான் இந்த டிராகன். ஸோ டிராகனை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் 80 கோடியே 95,00,000, ஆந்திரா தெலுங்கானால 21 கோடியே 65,00,000, கர்நாடகால 11 கோடியே 24,00,000, கேரளால 3 கோடியே 87,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 50,00,000, ஓவர்சீஸ்ல 33 கோடியே 62,00,000, உலகம் முழுக்க 152 கோடியே 83,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, 28 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 80 கோடிக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 85 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. போன வருஷத்தோட முக்கியமான பிளாக் பஸ்டர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு டாப் 3ல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.